பிப்ரவரி மாதத்தோட கடைசி வாரத்தில் தான் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுவாங்க. 2017 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பிப்ரவரி மாதத்தோட முதல் வாரத்திலேயே ஃபர்ஸ்ட்லேயே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டுனா பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது என்ன அப்படின்ட்டுனா, நம்ம முன்னாடி அடுத்தடுத்து இதை பற்றி படிப்போம். அது என்னன்னா, வோட் ஆன் அக்கவுண்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி படிப்போம். அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போது பிப்ரவரியில் கடைசி வாரத்தில் பட்ஜெட் தாக்கல் பண்ணி, பிப்ரவரியில் கடைசி வாரத்தில் பட்ஜெட் தாக்கல் பண்ணி, அந்த பட்ஜெட் மீது விவாதம் எல்லாம் நடத்தி, அதுக்கப்புறம் அந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸின் மீது விவாதம் நடத்தி, அப்புறம் வந்து அந்த கிராண்ட்டை வந்து சாங்ஷன் பண்ணி, விச் இஸ் அப்ரோப்ரியேஷன் பில், ஒதுக்கீட்டு மசோதா கொடுத்து, அதுக்கப்புறம் நிதி மசோதா மூலமாக அந்த பணத்தை எடுத்து அந்த துறை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதுக்கு நடுவில் அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள ஒவ்வொரு துறையும், ஏதாவது ஒரு துறை, இப்போ வந்து சுகாதாரத்துறை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சுகாதாரத்துறை போல எல்லா துறையுமே அந்த பட்ஜெட் வேலையெல்லாம் முடிஞ்சு பணம் வந்து சேர்ற வரைக்கும் தன்னோட துறை சார்ந்த செயல்பாடுகளை செய்யறதுக்கு பணம் வேணும்ல. இப்போ பட்ஜெட் முடிஞ்சு அந்த பட்ஜெட்ல எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு ஃபண்டு வந்து சேர்ற வரைக்கும் இவங்க எப்பவும் போல ரெகுலரா வேலையை செய்யறதுக்கு, அந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சம்பளம் போடுறதுக்கு, அது சார்ந்த திட்டங்கள் நிறைய இருந்திருக்கும், அது சார்ந்த நிறைய வேலைப்பாடு இருக்கும்ல. இப்போ அது எல்லாத்துக்கும் செலவு பண்ணுறதுக்கு பணம் வேணும்ல. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டுனா, பாராளுமன்றத்தில் வோட் ஆன் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி முன்கூட்டியே பணத்தை எடுத்துக்குவாங்க. இந்த பணத்தை வந்து 2 மாதத்துக்கு, அதாவது இதிலிருந்து எத்தனை மாதத்துக்கு செலவுக்கான பணத்தை எடுத்துப்பாங்க, 2 மாதத்துக்கு மொத்த அந்த எதிர்பார்ப்பில் 1/6, அதாவது இந்த வருஷத்துக்கே மொத்தம் வந்து நான் எவ்வளோ பணம் கேட்குறேனோ அதில் 1/6 வந்து பணத்தை முன்கூட்டியே எடுத்து பட்ஜெட் தாக்கலாகி பட்ஜெட் கம்ப்ளீட் ஆகி ஃபண்டு வெளியே வர வரைக்கும் அந்தந்த துறை செயல்படுறதுக்காக இந்த வோட் ஆன் அக்கௌண்ட்டுன்னு பண்ணி எல்லா துறைக்கும் வந்து பணத்தை கொடுத்துருவாங்க. புரிஞ்சுக்கிறீங்கன்ட்டு. இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக 2017 என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிப்ரவரி மாதத்தோட கடைசி வாரத்தில் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறதுக்கு பதிலாக பிப்ரவரி மாதத்தோட முதல் வாரத்திலேயே பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிடுறாங்க. ஈவன் தோ அப்படி தாக்கல் பண்ணி வோட் ஆன் அக்கௌண்ட் எல்லாம் அவாய்ட் பண்ணி வந்தால் கூட, அந்த எலெக்ஷன் வரக்கூடிய மந்தில் அப்போ வந்து இன்ட்ரீம் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுவாங்க, இடைக்கால பட்ஜெட். அப்படி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது இந்த வோட் ஆன் அக்கௌண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து முன்னாடியே பணத்தை கொடுத்து தான் ஆகணும்.